வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். கர்மா அப்படின்னா என்ன? இந்த கர்மா அப்படிங்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? ஊரான் பிள்ளையை ஊற்றி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்று ஒரு பழமொழி உண்டு. இந்த ஊரான் பிள்ளை அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு வந்த மருமகள். இந்த மருமகளை நல்ல விதமாக பார்த்து கொண்டால் அவளுடைய வயிற்றில் வளரக்கூடிய எங்கள் வீட்டு வாரிசு நல்ல விதமாக வளர்ந்து வரும். இந்த கர்மா எங்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத பாருங்க. வீட்டுக்கு வருகின்ற மருமகளை நீங்கள் நல்ல விதமாக நடத்த வேண்டும். ஏன்னா இந்த பெண் பிள்ளைகளுடைய சாபம் என்பதுதான் இந்த உலகத்தினுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கும். ஒரு பொருளை உருவாக்குவதும் பெண்கள் தான், அதை வேண்டாம் என்றால் அழிப்பதும் பெண்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சக்தியை கொண்டவர்கள் இந்த பெண்கள். ஏன்னா அம்பாள் என்ன சொல்றா அப்படின்னா, இந்த பெண்கள் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. ஆண்களால் கஷ்டம், பண கஷ்டம், மன கஷ்டம், பாலியல் கஷ்டம். வெளியில இன்னைக்கு எல்லா பெண்களும் போறாங்க. எல்லாருக்கும் எல்லா தொந்தரவுகளும் இருக்கிறது. அதனால அம்பாள் என்ன சொல்றான்னா, நீங்கள் தலையில் பூச்சூடி கொண்டால் அதையே நான் எனக்கு சூட்டுவதாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா, இந்த கர்மா அப்படிங்கிறது இந்த பெண்கள், உங்களுடைய வீட்டிற்கு வருகின்ற பெண்களை நீங்கள் நல்ல விதமாக அவளை பார்த்து கொள்ள வேண்டும். அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் அவளை திருத்தி நல்வழிப்படுத்தி, ஏனால் அவளுடைய வளர்ப்பு என்பது வேற விதமாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை என்பது வேற விதமாக இருக்கும். அதனால் உங்களுடைய குடும்பத்திற்கு அந்த பெண் வந்தவுடன் அவளை நல்ல விதமாக வளர்த்து ஆளாக்கி அவளை உங்கள் குடும்பத்தில் ஒருத்தியாக நீங்கள் பார்த்து கொள்ளுகின்ற பொழுது இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுகிறீர்கள். இது என்ன பண்றாங்க நிறைய பேர் அப்படின்னா, ஒரு 6 மாத காலத்தில் இருவரும் பிரிந்து விடுகின்ற அளவிற்கு அந்த வீட்டினிலே பிரச்சனைகள் வருகிறது. ஒரு கணவனும் மனைவியும் பிரிய வேண்டும் என்றால் அது அவர்கள் இருவரும் எடுத்த முடிவாக இருக்கிறது. என்னால் இந்த கணவரோடு வாழ முடியாது என்கின்ற எண்ணத்தோடு அந்த மனைவி மட்டுமே அவனை விட்டு செல்வதற்கு தகுதியானவர். ஈகோ என்கின்ற ஒரு சில எண்ணங்களால் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த பக்கம் இருக்கிறவங்களும் அந்த பக்கம் இருக்கிறவங்களும் சேர்ந்து இவர்களை பிரித்து விடுகிறார்கள். இதெல்லாம் கர்மாவில போய் சேரும். அதே போல் உன்னை தேடி யார் வந்தாலும், நீங்க நல்லத்தங்கால் கதை கேட்டிருப்பீங்க. நல்லத்தங்கால் யாரோ ஒருத்தி இல்லையா? இன்னைக்கு நம்ம இங்க இனிமேல் வரக்கூடிய சந்ததிகளுக்கு இந்த நல்லத்தங்காலுடைய கதை சொன்னால்தான் புரியும். தன்னுடைய குழந்தைகளையும் கிணற்றில் தள்ளிவிட்டு தானும் கிணற்றில் விழுந்து இறந்தவள் தான் நல்லத்தங்கால். நல்லத்தங்கால் இறந்து பல வருடங்கள் ஆகியும் அவளுடைய தாக்கம் இன்றும் இருக்கிறது என்று ஜோதிட உலகம் சொல்லுகிறது. ஏன் அப்படின்னா அவ கொடுத்த சாபம். நீங்க நினைக்கிறீங்க ஒரு பெண் சாபம் கொடுத்தால் பர்டிகுலர் ஆணுக்கு மட்டும் போய் சேருமா? அந்த ஆண் வர்க்கத்துக்கே போய் சேர்ந்து விடும். கர்மாங்கிறது அந்த ஆண் வர்க்கத்துக்கே சேர்ந்துடும். ஆம்பளைங்கன்னா இப்படித்தான் இருப்பாங்க, மாமியார்னா இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு அந்த பெண் கற்பனை செய்து விடும். நல்லத்தங்காலுடைய சாபம் இருந்ததனால்தான் ஈஸ்வர வருஷத்தில் பச்சை புடவை கொடுத்தோம். ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும். தன்னுடைய சகோதரிக்கு பச்சை புடவையை கொடுக்க வேண்டும், தன்னுடைய சகோதரியை நல்ல விதமாக பார்த்து கொள்ள வேண்டும். சகோதரிக்கு சேர வேண்டிய, அதாவது அரசாங்கத்தில் நீதிமன்றங்களில் எப்படி வேண்டுமானாலும் சொல்லிவிடலாம், ஆனால் அந்த சகோதரிக்கு சேர வேண்டிய அவிர்வாகம், பொங்கல், தீபாவளி பண்டிகை, அவர்கள் வீட்டில் நடக்கும் விசேஷங்கள், இவை எல்லாவற்றிற்கும் உங்களால் முடிந்த அளவு நீங்கள் சீர் செய்து கொண்டே இருக்க வேண்டும் உடன் பிறந்தவர்கள். அப்படி செய்யலன்னாலும் உங்களுக்கு இந்த கர்மா வந்து சேர்ந்து விடும். கர்மா என்கின்ற பொழுது நிறைய விஷயங்கள் நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். நாம் செய்கின்ற தவறினால் நமக்கு தண்டனை கிடைக்கிறது என்பதுதான் கர்மா. தவறு செய்யாமல் நீங்கள் இருந்தீர்களேயானால் கண்டிப்பாக அடுத்த ஜென்மா என்பது உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். பணம் எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், எவ்வளவு பெரிய பணக்காரனாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவனுடைய குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கிறதா? அவனுடைய குழந்தைகள் நல்ல விதத்தில் வளர்க்கப்படுகிறதா?
அவனுடைய குழந்தைகள் எப்படி வாழ்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. என்னுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியத்தில் நான் வாழ்ந்து விடுகின்றேன், ஆனால் நான் செய்த பாவத்தில் என்னுடைய பேரப்பிள்ளைகள் அந்த கர்மாவில் மாட்டிக்கொண்டு சிக்கிக் கொள்ளுகிறார்கள். இந்த கர்மா அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு விஷயம். ஒரு கர்ப்பஸ்ரீயாக இருக்கக்கூடிய பெண் நடந்து செல்லுகிறாள் என்றால், அவள் உதவி உங்களிடத்திலே கேட்கிறாள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். அவள் எப்படிப்பட்டவளாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அவள் கர்ப்பஸ்ரீயாக இருக்கக்கூடியவள். அந்த நேரத்திலே நீங்கள் உதவி செய்யவில்லை என்றால் அதுவும் உங்களை தாக்கும், கர்மாவாக மாறிவிடும். உங்களிடத்திலே ஒருவர் உதவி கேட்கிறார் என்றால் அந்த உதவி நியாயமானதாக இருக்கும். என்னை ஏமாற்ற வேண்டும் என்று சிலர் உதவி கேட்கிறார்கள் என்றால் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்ப்பஸ்ரீயா இருக்கிறவங்க என்னைக்கும் ஏமாற்ற மாட்டாங்க. நாம் பார்க்கிறோம், 2 விஷயங்களுக்கு பொய் சொல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அப்பா. இந்த குறவன் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு மதம் இருக்கிறது, ஒரு இனம் இருக்கிறது, குறவன் குறத்தி. இவர்கள் 2 விஷயத்திற்கு மட்டும் பொய் சொல்ல மாட்டார்கள். என்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள், பிரசவத்திற்காக பணம் தேவைப்படுகிறது என்று அவர்கள் கேட்பார்கள். அப்படி கேட்டால் அவர்கள் பொய் சொல்லவில்லை என்றார்கள். இதை எடுத்துக்கொள் அதை எடுத்துக்கொள் என்று சொல்ல மாட்டார்கள். இன்றைக்கு அவர்களும் அதே போல் கேட்பதில்லை, அந்த காலத்தில் கேட்டார்கள். அதே போல் எங்களுடைய குலதெய்வம் மகாகாளி, அவர்களுடைய குலதெய்வம் மகாகாளி, அந்த காளியம்மனுக்கு படையல் போடுகிறோம், 48 நாட்கள் சுத்தமாக விரதம் இருந்து செய்வார். அதற்கும் பொய் சொல்ல மாட்டார். கையேந்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நான் அடுத்தவரிடத்திலே கையேந்துகின்ற பொழுது கையேந்துகின்றவருக்குத்தான் தெரியும் எவ்வளவு வருத்தம் இருக்கிறது. ஆனால் இன்று ஏமாற்றுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்குள் வந்து விட்டார்கள். எதையாவது காண்பித்து நான் ஊருக்கு செல்ல வேண்டும், எனக்கு அதை கொடுங்கள் இதை கொடுங்கள் என்று ஏமாற்றுவார்கள். அப்படிப்பட்டவர்களை பற்றி நான் சொல்லவில்லை. கையேந்துகின்றவர்களிடத்திலே கண்டிப்பாக உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும். கர்மாவிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். இந்த கர்மாவில் மாட்டிக்கொண்டு உழண்டு கொண்டு இருக்கக்கூடாது. தர்மத்தை மீறாமல் எவன் இருக்கிறானோ அவனே கர்மாவில் மாட்டாமல் இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.